அனைவரையும் படைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பின் ஆண்டவர் நம்முடைய மத்திலே பிரசன்னமாக இருந்து கொண்டிருப்பது எத்தகைய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கின்றது. நம்முடைய உள்ளத்திலேயே எத்தனை மகிழ்ச்சியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த உன்னதமான நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே தன்னை வெளிப்படுத்தி இந்த நேரத்தை உணர்ந்து கொள்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியோடு மகிழ்வோடு நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலேயே தாங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த பாடலை பாடுவோம். நெருக்கடியான வேளையில் ஆண்டவரை நோக்கி நான் அழுதேன், ஆண்டவரை நோக்கி நான் கதறினேன். அவர் ஆலயத்திலிருந்து என்னுடைய அழுகுரலை அவர் கேட்டுக்கொண்டார் என்று திருப்பாடல் 18:6 நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ முறை நம்முடைய கஷ்டத்தில் நாம் இருக்கின்ற பொழுது இறைவனை நோக்கி நாம் அழுது கொண்டோம். எத்தனையோ முறை எல்லாமே இழந்து விட்டேன், இனி எனக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய குடும்பம் என்னை விட்டு பிரிந்து சென்றது, உறவுகள் பிரிந்தன, என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னை விட்டு பிரிந்து சென்றன. அந்த நேரத்தில் எத்தனையோ முறை நம் உள்ள அளவில் அழுந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வது என்ன? உள்ளத்தை தூய்மை செய்யுங்கள். அந்த கண்ணீரினால நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்தோம் அல்லவா? இதோ இந்த நேரத்தில் இறைவன் இயேசு நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, வாழ்வினுடைய தத்துவத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இதோ நம்முடைய மத்தியில் காத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு மகளே, மகனை திகையாதே, உனக்காக நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை, இடத்தையும் வல்லமையும் கொடுத்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை இறுக்கமாக யார் பிடிக்க முடியாது. உண்மைக்கு அதே இயேசு என்னுடைய உள்ளத்தை இறுக்கமாக பிடிச்சு, ஆண்டவரே என்னுடைய கஷ்டத்தை நீர் புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்க்கை நீர் புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்வை
காந்தியடிகள் நீ சிலுவையை சுமப்பதற்காக காத்துக் கொண்டிருந்த மகிழ்ந்தர் அனைவருமே நீ சிலுவையை தூக்கி கொண்டு போகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முறை தரையிலே விழுகின்ற பொழுது அவரை பார்த்து ஏளனம் செய்து கொண்டார்கள். அதே இயேசு கிறிஸ்து மீண்டும் அந்த சிலுவையை சுமந்து கல்வாரி பாதையிலேயே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பட்ட காயங்கள், அவருடைய உடலில் பட்ட காயங்கள், சாட்டை அடிகள் அனைத்துமே இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய உடலில் இத்தனை பெரிய காயங்கள், ஏன் என்னுடைய சாட்டைகள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட கேட்கிறார். எல்லா காயங்களையும், எல்லா சாட்டை அடிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் எல்லாவற்றையும் நம்முடைய துன்பத்திற்காக, நம்முடைய வேதனைக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பதற்காக அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு மலைகளை, அந்த முகடான பாதைகளை சென்று கொண்டிருக்கிற பொழுது அவருடைய குரல் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பின் தந்தையே, உம்முடைய விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடம் விட்டு அகற்றிவிடும் என்று சொன்னார். ஆனால் உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் அல்ல என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிற அவருடைய குரல், அவருடைய அடிப்பட்ட காசை அடிகள், அவருடைய ரத்தம் அனைத்துமே இன்னும் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. நண்பு மக்களே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நம்ம அடிப்பட்டாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், வேதனையை சந்தித்தாலும் நம்ம மீட்பது ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அவரை இந்த நேரத்தில் இருக்கவா பிடிச்சு, ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னுடைய குடும்பம், என்னுடைய சுதந்திரம், பணம் எல்லாத்தையும் நான் உடைய கருத்தில் ஒப்புகிறேன், நீரே எனக்கு எது நல்லது என்பதை தேர்ந்து கொள்ள அந்த ஞானத்தை தாரையில் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய ஞானத்தை நமக்கு தேவை. ஆண்டவருடைய ஞானம் இருந்தால் நாம் முழுமையாக ஆசீர்வாதம் பெற முடியும். உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போரைக்காக செல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் வழியாக நமக்கு மீட்பை கொண்டு வந்தார். தன்னுடைய உயிரை கொடுத்து நாம் அனைவரையும் மீட்டிருக்கிறார். இதோ இந்த நேரத்தில் நாடுகளுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போரை இறைமகன் இயேசுவால் மட்டுமே நிறுத்த முடியும். நம்முடைய ஜெபங்களால் நிறுத்த முடியும். அனைவரும் உள்ளத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு இடத்துல மனிதன் செய்த பாவமா இருக்கலாம், யாரோ தெரியாமல் செய்து கொண்ட தவறாக கூட இருக்கலாம், ஆணவமாக கூட இருக்கலாம், அதிகாரமாக கூட இருக்கலாம், அகங்காரமாக கூட இருக்கலாம். எல்லாத்தையும் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை பார்க்காமல் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை, நல்ல செயலை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய ஏதோ ஒரு சின்ன நல்ல காரியத்தை பார்த்து நீர் எங்களுக்கு அமைதியை தாருங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் அமைதி இருக்கும்படியாக இந்த நேரத்தில் அனைவரும் கவனமாக ஜெபிக்க. அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஜெபித்துக் கொண்ட எல்லா தேவைகளையும் நமக்கு நிறைவாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வார்த்தையை கீழே பாடி இறுதி அவசரத்தாக ஜெபிப்போம். Hallelujah.
உம்முடைய திருப்பாடுகளில் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமயத்தின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Bye.